லோகோ தானே கூட யார்ட்ட கொடுத்துடு. மைக்கு என்னன்னா போக்குவரத்து கழகங்களில் செயல்படக்கூடிய அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக இன்றைய தினம் வேலை நிறுத்த அறிவிப்பு என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2018 ஆம் ஆண்டு 23,000 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்தன.
இப்பொழுது அந்த எண்ணிக்கை 19,500 குறைக்கப்பட்டு விட்டது. ஆள் பற்றாக்குறை காரணமாக தினமும் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிற்கின்றன. எனவே பேருந்துகளை முழுமையாக இயக்க வேண்டும். தமிழக மக்களுடைய பயண உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போல இது சேவைத்துறை என்ற அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அரசாங்கம் வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கடந்த 99 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு என்பது கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். அதேபோல புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியிலே அறிவித்திருந்தார். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும். போக்குவரத்து ஊழியர்களுடைய ஊதிய பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும். வாரிசுக்கு பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே 6 முக்கிய கோரிக்கைகளை வைத்து நாங்கள் இந்த வேலை நிறுத்த அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அரசுக்கு நாங்கள் கோரிக்கையெல்லாம் வைத்த பிறகும் கூட அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை. போக்குவரத்து கழகங்களிலே உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று சமீபத்திலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இன்றைய தினம் உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புக்கு கூட அரசாங்கம் மேல்முறையீட்டு செய்திருக்கிறது. காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யக்கூடாது என்ற நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் போயிருக்காங்க. அதே போல ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு டிஏ கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு கூறியிருந்தது. அந்த டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. போக்குவரத்து கழகங்கள் சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கை என்பது இருக்கின்றது. எனவே அதான் இதையெல்லாம் முன்வைத்து எல்லா காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். பேருந்துகளை முழுமையாக இயக்க வேண்டும். ஓய்வு பெற்ற பணியில் உள்ள தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். 8000க்கும் மேற்பட்ட வாரிசு பணியாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் 19ஆம் தேதி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்த அறிவிப்பு என்பது கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு வேலை நிறுத்தத்திற்கான எல்லா தயாரிப்புகளையும் நாங்கள் செய்ய போகின்றோம். வருகின்ற டிசம்பர் மாதம் 30, 31, ஜனவரி 2 தேதிகளில் தமிழகம் முழுவதும் எல்லா பேருந்து நிலையங்களிலும் மக்களை சந்தித்து மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்த இருக்கின்றோம். 4ஆம் தேதி எங்களுக்கு வேலை நிறுத்தத்துடைய டியூ காலம் முடியுது. ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து 14 நாட்கள் கழித்து வேலை நிறுத்தம். எனவே 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பெரும் அளவிற்கான பெருந்திரள் கூட்டங்களை நடத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிக்க போகின்றோம். ஆறுமுகனார், CIT பொதுச் செயலாளர்.